ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாரன்ஸ் கிச்சன் கார்னரில் நாகர்கோவில் ஸ்பெஷல் பருப்பு குழம்பு எப்படி செய்கிறங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ நான் பருப்பு பார்த்திங்கன்னா 1.5 கப் எடுத்திருக்கேன். 8 சின்ன வெங்காயம், 3 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நடுவில் கீரி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை இதெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு உப்பு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா 1.5 கப் பருப்புக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1 கப் பருப்புக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நான் இப்போ வந்து 1.5 கப் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். போட்டு விசில் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4 விசில் வரட்டும். இந்த பருப்பு குழம்புல மசாலா தான் ஸ்பெஷல். ஸோ அதை அரைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 1.5 கப் பருப்புக்கு 1 கப் தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அது கூட 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு அரைச்சிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம 2 ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வத்தல் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது வந்து நம்மளோட காரத்தை பொறுத்தளவு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதை எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல நம்ம பேஸ்ட் மாதிரி சாதாரணமாக குழம்பு கரைக்காமல் அரைக்கக்கூடாது. அதை நம்ம அரைச்சி எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கையில் பிறுபிறுன்னு வரணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிறுபிறுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த நாகர்கோவில் குழம்புல வந்து பருப்பு குழம்புல வந்து இந்த மசாலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை கரெக்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் விசில் வந்து கம்ப்ளீட்டாக போகும், அதை எடுத்துடலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பருப்பை வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. நல்லா குழஞ்சிருக்கணும் பருப்பு. ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இதில் இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண பட்டராக இருந்தால் ஓகே தான். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் பட்டர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து குட்டி குட்டி பபிள்ஸாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா நுரைச்சி வரவும் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த குழம்பு வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் நெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். ஸோ இல்லை தேங்காய் எண்ணெய் நார்மல் ஆயில் எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம் நல்லா தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடி, ஒரு வத்தல், அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் எடுக்கணும் எடுத்துக்கலாம், சின்ன வெங்காயம் எடுக்கணும் எடுத்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வரணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம லைட்டாக வந்து அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நல்லா கிண்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், கொட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. நாகர்கோவில் ஸ்பெஷல் பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இது குட்டி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஸோ 1 வயசு ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு